ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, யூனிட் 8 தமிழ் சொசைட்டியில் 50 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை வெறும் 6 பேஜில் கம்ப்ரஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த பிடிஎஃப் பார்த்திங்கன்னா 2 பிடிஎஃபாக இருக்கும். தமிழில் தனியாக இருக்கும், இங்கிலீஷில் தனியாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் புக்கில் நோட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தனியாக ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க. ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி நீங்கள் என்னென்ன கொஸ்டின் இருக்கோ அது ரிலேட்டடான லெசனில் நீங்கள் அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் படிக்கும்போது அது கூட சேர்ந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க. இல்லை உங்களுக்கு டைம் இல்லைன்னா வெறும் 6 பேஜ் தான் இருக்குது, பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டிங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பற்றி தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு 10th பெய்டு டெஸ்ட் பேட்ச் டிஎன்பிஎஸ்சி Group 4 Group 1 ப்ரிலிம்ஸ்க்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கான அட்மிஷன் போயிட்டுருக்கு. ஜனவரி 7ஆம் தேதி அட்மிஷன் க்ளோஸ் ஆகிடும். 8ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும். டெய்லி டெஸ்ட்டும் இருக்கும், வீக்லி டெஸ்ட்டும் இருக்கும். ஜிஎஸ்ஸு, ஜென்ரல் தமிழ், ஆப்டிடியூடு, இந்த டெஸ்ட்டெல்லாம் இருக்கும். உங்களுக்கு சயின்ஸையும் கரண்ட் அஃபேர்ஸையும் சைமல்டேனியஸாக கவர் பண்ணி கொடுத்துருவேன். இதுக்கான ஃபுல் ஸ்கெட்யூல் எல்லாமே இந்த வீடியோ லிங்க்கில் இருக்குது. வேணுங்கிறவங்க அது பார்த்துக்கோங்க. ஒர்க்கிங் கேண்டிடேட், அப்புறமா ஹோம் மேக்கர், இவங்க எல்லாத்துக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி தான் ரொம்ப கம்மி போர்ஷன் டெய்லி இது பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ அதை எஃபிஷியண்ட்டாக படிக்கிற மாதிரி இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரெடி இந்த வாரம் மொத்தம் ஒரு 5 ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் ஜிஎஸ்க்கு வீடியோ மேக் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு லெசன்னையும் எப்படி என்னென்ன பாயிண்ட்டை எந்தெந்த பேரா கூட அப்டேட் பண்ணணும், எந்த பேராலேருந்து கொஷின் அதிகமாக கேட்குறாங்க நான் அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட அப்கிரேடேஷனாக ப்ரீவியஸ் இயர் கொஷினும் டேரெக்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிடிஎஃப் மேக் பண்ணியிருக்கேன். பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா நோட் மேக் பண்ணும்போதும் இது சேர்த்து அப்டேட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி கொஷின்லாம் அப்கமிங் எக்ஸாமில் கேட்குறதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி. ஒரு புக்கில் இருந்து ஒரு கொஷின் கேட்டுட்டு வெளியே போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் எடுக்கிறதுக்கு தான் அதிக ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இதை அப்டேட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் எப்போவுமே 3 விஷயம் சொல்லியிருக்கேன். சிலபஸை பேஸ் பண்ண சோர்ஸ் மெட்டீரியல் லெசனு சமச்சீர் புக்கில் உள்ளது, அதுக்கப்புறமா பிஒய்க்கு. இதுதான் 3 பில்லரு. இந்த 3 பில்லரை தான் என்னோடய ப்ரோக்ராமில் நான் இணைச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த பிடிஎஃப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கான இங்கிலீஷ் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. எந்த புதை பொருள் ஆராய்ச்சி தமிழகத்திற்கும் ரோமிற்கும் இடையே கடல் வாணிகத்தின் விரிவையும் வளத்தையும் பெரிதும் விளக்கி காட்டுகிறதுனா அரிக்கமேடு. தமிழகம் ரோம், அரிக்கமேடு. சங்க நூல்களில் சங்க காலத்து சேரர்களை பற்றி குறிப்பிடுவது பதிற்று 10. மகளிருக்கான குறியீடாக அமையும் மலர் முல்லை. கற்புக்கான குறியீடு அமையும் முல்லை. வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தின் சுடுமண் உருவ கலை வழக்கத்திற்கு வந்தது புதிய கற்காலத்தில் தான். சுடுமண் உருவ வழக்கம் புதிய கற்காலத்தில் தான் அது வந்துச்சு. தமிழக அரசர்களின் கூட்டணியை பற்றியது ஹத்திகும்பா இன்ஸ்கிரிப்ஷன், ஹத்திகும்பா கல்வெட்டு. ஆலங்குளம் அகழ்வாராய்ச்சி ராமநாதபுரத்தில் அமைஞ்சிருக்கு. கபாடாபுரம் கடலால் மூழ்கப்பட்ட போது ஆட்சி செய்த மன்னன் முடத்திருமாறன். காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டு கடலால் மூழ்கப்பட்டதுன்னு குறிப்பிடப்பட்ட நூல் மணிமேகலை. கரிகாரச்சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். பொண்ணோடு கரியோடு பெயர் பட்டினப்பாலை. எந்த அகழ்வாராய்ச்சி மார்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண்ணெடுக்கும் முறையை பயன்படுத்தினார்? அரிக்கமேடில் நடந்தது. தமிழகத்தில் எந்த இடத்துல ரோமர்களின் குடியரசு காசுகள் இருக்குது? கரூர். இரவலுக்கு குதிரை நல்கியவர் காரி. கடையல் வள்ளல்களில் 7 பேர் பற்றி தெரிஞ்சுக்கணும். தாமிரபரணி ஆற்றங்கரையில் அமைஞ்சிருக்கும். 114 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. இது ஆதிச்சநல்லூர். சங்க பாடல் தரத்தில் உலகத்தில் மிஞ்சியவை இல்லை என்று கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழக பேராசிரியர் ஆஷர் ஹியான்சிங் அப்படிங்கிற குறிக்கக்கூடிய இடம்பெயர் காஞ்சி. உடன்கட்டை ஏறும் வழக்கம் எதுலேருந்து எடுத்துக்கொள்ளப்பட்டதுன்னா எதில் மென்ஷன் ஆயிருக்குன்னா தொல்காப்பியம். கிழக்கின் ட்ராய் அப்படின்னு அழைக்கப்படுவது செஞ்சிக்கோட்டை. கரிகாலனுக்கு திருப்புமுனை அமைந்தது வெண்ணிப்போர். சங்க காலத்தில் விவசாய நிலங்களுக்கு உட்பட்ட நிலப்பரப்பு மருதம். போர் திரடை கண்ட வீரத்தாய் நிலையை போற்றியது ஒக்கூர் மாசாத்தியார். இதுவும் புக்கில் கொடுத்துருப்பாங்க. 700 வரிகளுக்கு மேல் கொண்ட பாடலான மதுரை காஞ்சி நூலை எழுதியது மாங்குடி மருதனார். பட்டினப்பாலை
இதில் எந்த இணை வந்து தவறானதுன்னு கேட்குறாங்க. இது மட்டும் தவறு, மற்றெல்லாம் சரி. பட்டினப்பாலை வந்து கடலூர் உத்திரக்கண்ணனார், 10 8 அரசர்களை, மொத்தம் 10 அரசர். ஆனால் நம்மளுக்கு கிடைச்சது 8 அரசர் பற்றினது தான். அதனால் இதுவும் கரெக்டு தான். மதுரை காஞ்சி முதுகுடும்பி பெருவழுதியை பற்றி குறிப்பிடுது. தமிழர்களுக்கும் ரோமர்களுக்கும் இடையே வாணிக தொடர்பு கொண்டிருந்தது. இது கூற்று. காரணம் பார்த்திங்கன்னா, ரோம் நாட்டு பானை ஓடுகளும் தங்க நாணயங்களும் அரிக்குமேட்டில் நடந்த அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்டன. 2 சரி. மதுரா அப்படிங்கிறது வந்து சித்தர்மலையிலையும் அழகர்மலை கல்வெட்டுலையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. இதுக்கான ஆர்டர் தஞ்சாவூர் ரோமானிய மட்பாண்டங்கள், கீழையூர் புத்த மத இது, திருக்கம்புலியூர் வந்து ரோமர்களுக்கும் தமிழர்களுக்கும் உடைய வணிக தொடர்பு. உறையூர் வந்து காவிரியின் கலாச்சாரம். சங்க காலத்தில் கொண்டாடப்பட்ட பண்டிகை திருவாதிரை. நாடா கொன்றோ காடா கொன்றோ அவ்வழி நல்லை வாலிய நிலனே. புறநானூற்று பாடல் யாரின் ஒழுக்கம்? ஆண்களின் ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது. ஆடவர் ஒழுக்கத்தை பற்றி சொல்கிறது ஆண்கள். இது வந்து குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், பாலை காளி இல்லை கொற்றவை. மரபு வழிபாட்டினை எந்த தமிழறிஞர் மரபு வழிபாட்டினையும் பாம்பு வழிபாட்டினையும் ஒப்பாய்வு செய்தார்? ஜி சுப்பிரமணியன். சங்க காலத்தில் தங்கத்தை மதிப்பிடுற அளவாக இருப்பது களஞ்சுங்கிற அளவு. இந்தியாவின் முதல் பேரங்காடின்னு முசிறிய சொன்னது நேச்சுரல் ஹிஸ்ட்ரி, இயற்கை வரலாறுங்கிற நூல். சங்கப்புலர்கள் தங்களது கவிதையை எங்கு வகைப்படுத்தினார்னா மதுரையில். தமிழ்நாட்டில் நகரமய மதல் எங்கிருந்து தொடங்கப்பட்டதுன்னா எந்த நூற்றாண்டுனா 6ஆம் நூற்றாண்டு. மனோன்மணியம் என்னும் நாடக நூலை இயற்றியவர் சுந்தரனார். கல் நிறுத்தி வைக்கும் மரபினை தமிழகத்தில் காணப்படும் இடம் கீழடி. ரோமானிய தொழிற்சாலை கண்டெடுக்கப்பட்ட இடம் அரிக்கமேடு. தமிழர்களில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இருக்க வேண்டிய முக்கிய நற்பண்பாக கருதப்படுவது கற்பு. சங்க காலத்தில் பண்டமாற்று முறை என்பது எதில் குறிப்பிடப்பட்டுள்ளதுன்னா குறுந்தொகையில். நடுக்கல் வழிபாட்டின் 6 படிநிலைகளை குறிப்பிடப்படும் நூல் தொல்காப்பியம். அல்வினை பிராமண இசைவு திட்டு அப்படிங்கிறது அடிமைகள் மீதான விற்பனை ஆவணத்தை தான் வந்து அல்வினை பிராமண இசைவு திட்டு அப்படிங்கிறது சொல்கிறாங்க. இந்த காலத்தில் முந்தைய நுண்கற்கால நினைவு சின்னங்கள் கிடைத்தன. தூத்துக்குடி. குறிஞ்சி புலி, பாலை நரி, முல்லை ஆடு, மருதம் எருமை. யவனப்பிரியா என்ற சொல் மிளகுக்கு இது பண்ணுங்க. படையாட்சியினர் எந்த ஒரு போராளிகள். அத்திராபாக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கருவிகள் டேஸ் காலத்தை சேர்ந்தவை? மீசோலித்திக், இடைக்கற்காலம். ஸோ இது வந்து மேட்ச் பண்ணணும். இதை சரியான பொருத்தம் பார்த்திங்கன்னா 1 4. துலுக்கர்பட்டினா திருநெல்வேலி, பெருமலைனா தருமபுரி, பெரும்பாலைனா. மற்ற 2 எங்கன்னு பார்த்துக்கோங்க. சிவகலை தூத்துக்குடின்னு நினைக்கிறேன். மயிலாடும்பாறை வந்து என்னங்கிறத பார்த்துக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு கிருஷ்ணகிரியாக இருக்க சான்ஸ் இருக்குது, ஆனால் கன்ஃபார்மாக தெரியல, அதை பார்த்துக்கோங்க. சிலப்பதிகாரம் உரிமை சுற்றத்தை பற்றி சொல்லுது. கலித்தொகை, அடிமை முத்திரையிடுதல், மலைப்படுகடாம், மக்களின் உணவு பழக்க வழக்கம், நெடுநல் வாடை, அரண்மனையில் ஆடம்பர உபகரணங்கள். 2 4 சரியாக மேட்ச் ஆகலை. பெருங்கற்கால புதையல் சித்தனவாசல். கண்ணாடி தொழிற்சாலை காரைக்காடு. தாலி புதையலும் இசைக்கல்வெட்டும் எங்கெங்கிறத பார்த்துக்கோங்க. அம்பனம் என்பது மெஷர்மெண்ட் ஆஃப் பேடி, நெல் அளவீடு கருவி. ஸோ இதில் 1 2 கொஸ்டின் உங்களுக்கு டீவியேஷன் இருக்கலாம், ஆன்சரில் வந்து மிஸ்டேக் இருக்க மாதிரி தோணலாம். எது சமச்சீர் புக்கில் கொடுத்துருக்காங்களோ அது அஃபிஷியல். அப்புறமா நீங்கள் வந்து அதை செக் பண்ணுறதுக்கு நெட்லேயும் சர்ச் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. 1 2 கொஸ்டின் இதுக்கான அஃபிஷியல் ஆன்சருக்கு தான் எடுத்திருக்கேன்.
டிஎன்பிசி கொடுக்குற அஃபிஷியல் ஆன்சருக்கே சம்டைம்ஸ் தப்பாக இருக்கிறக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எரர் பார்த்தீங்கன்னா 1-2 கொஷின் அந்த மாதிரி டீவியேஷன் இருக்கும், மற்றது மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷினும் நீங்கள் சைமல்டேனியஸாக பார்த்தே ஆகணும். நீங்கள் எங்கே படித்தாலும் சரி, எந்த இன்ஸ்டியூட் படித்தாலும் சரி, உங்களுக்கு அந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்ங்கிறது தெரிஞ்சு மஸ்ட்டாக இருக்கணும். ஸோ அதனால் அதுக்கு தான் நிறைய பேர் ஒர்க்கிங் கேண்டிடேட் இருப்பீங்க, ஹோம் மேக்கர் இருப்பீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷினே பார்க்காம இருப்பீங்க. ஸோ 100 days பிளானில் நான் வீடியோ மேக் பண்ணி அதுக்கும் நான் ஒவ்வொரு வீடியோலையும் இந்த லெசன்லேருந்து என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு நான் வேல்யூ டிசைன் பண்ணுறேன். அது போக இந்த ஃபார்மேட்டில் கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக நீங்கள் அதுக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்ப்பீங்கிறதுக்காக தான் கொடுக்குறேன். ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்கமிங் வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு வீடியோ வச்சு என்னால் ஒரு 10 வீடியோ மேக் பண்ண முடியும். ஒரு வீடியோவில் ஒரு 5 கொஷினை வந்து ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ மேக் பண்ண முடியும். அதுவும் பார்க்க தான் போகிறீங்க. பட் ஆனால் அது டைம் வந்து எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது கரெக்டாக நோட்ஸ் எடுக்க மாட்டீங்க. ஸோ அதனால தான் வந்து மொத்தமாக ஒரு 50 செட்டாக வந்து கொடுத்துருக்கேன். ஸோ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் ப்ராசஸில் படிக்க பாருங்கள். இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னா, ஒரு விஷயத்தை தேடிக்கிட்டே இருக்கிறீங்களே தவிர நீங்கள் புக் எடுத்து படிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் என்ன வீடியோ பார்த்தாலும் சரி, ஏன் வீடியோ பார்த்தாலும் சரி, இல்லை யார் வீடியோ பார்த்தாலும் சரி, சூப்பராக கண்டென்ட் சொன்னாலும் சரி, உங்களுக்கு புரிகிற மாதிரி கண்டென்ட் சொன்னாலும் சரி, எல்லாமே வந்து படிக்கிறதுக்கான ஒரு பேஸ் தானே தவிர அது படிக்கிறதுக்கான ஆல்டர்னேட்டிவ் கிடையாது. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை கேட்டுட்டு அப்படியே விட்டுறீங்க. அதை கேட்ட பிறகு நீங்கள் கண்டிப்பாக புக்கு எடுத்து அந்த லெசனை படித்து முடிச்சிருங்க நீங்கள் அடுத்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி. ஸோ இப்போ நான் இந்த பிடிஎஃப் கொடுத்துருக்கேன்னா, இதில் இருக்கிற கண்டென்ட்டை வந்து நீங்கள் ஒன்று நோட் பண்ணணும், இல்லை பிரிண்ட் அவுட் எடுக்கணும், இல்லைன்னா வந்து புக்கில் மாற்றணும். புக்கில் எந்தெந்த பிளேஸ்லையோ அந்த ரெஸ்பெக்டிவ் லெசனில் நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும். அப்படி பண்ணாமல் இதை பிடிஎஃபாக சேவ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு யூஸும் கிடையாது. இப்படி தான் நிறைய இதை சேர்த்து வச்சிடுறீங்க, ஆனால் படிக்க மாட்டேங்கிறீங்க. அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிங்கனாலே உங்கள் ப்ரிப்ரேஷன் பயங்கரமாக இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஸ்லோவாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், ஆனால் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது நிறைய கேட்குறீங்க, ஆனால் எதையுமே யூட்டிலைஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க.